வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நாம இப்போ யூஜிடிஆர்பி ஜுவாலஜியில் யூனிட் 4 ஜெனட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ் பற்றின இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். ஆஃப்ஸ்பிரிங் அப்படிங்கிறது யங் ஒன்ஸ், அதாவது ஒரு கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்குக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் ஜெனட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் ஜார்ஜ் ஜோஹன் மெண்டல் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்ங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க டபிள்யூ பேட்டிசன் 1906. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் transmission genetics or classical genetics. It deals with the transmission of genes from parents to offspring. ஒரு ஜீன் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்குக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் கிளாசிக்கல் ஜெனட்டிக் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக். நெக்ஸ்ட் ஒன் மாலிகுலர் ஜெனட்டிக். இட் டீல்ஸ் வித் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஜீன் அட் மாலிகுலர் லெவல். ஒரு ஜீனோட ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் அதனோட மாலிகுலர் லெவல்ல ஸ்டடி பண்றது தான் மாலிகுலர் ஜெனட்டிக். தேர்ட் ஒன் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். இட் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரெய்ட்ஸ் விச் இஸ் டிட்டர்மைன்டு பை ஃபியூ ஜீன்ஸ். அதாவது இந்த இடத்துல ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா பண்புகள். ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ல ஒரு பண்புகளுக்குரிய மரபு டிட்டர்மைன்டு பை த ஃபியூ ஜீன்ஸ், ஒரு சில மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுறது அல்லது தீர்மானிக்கப்படுறத பத்தி படிக்கக்கூடிய பிரிவு தான் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஃபோர்த் ஒன் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். இட் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரெய்ட்ஸ் இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வேர் த ட்ரெய்ட்ஸ் ஆர் கவர்ன்ட் பை மெனி ஜீன்ஸ் சைமல்டேனியஸ்லி. அதாவது பண்புகள் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ல பல ஜீன்கள்னால கடத்தப்பட்டுச்சு அல்லது கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். அடுத்து ஜீன்ஸ் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டியை தான் நம்ம ஜீன்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மெண்டலியன் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெண்டல் டு ஜெனட்டிக்ஸ் இஸ் கால்ட் மெண்டலிசம். அதாவது ஜெனட்டிக்ஸுக்கு மெண்டலோட பங்களிப்பை நம்ம மெண்டலிசம் அப்படின்னு சொல்றோம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கான்செப்ட்ஸ் brought out by Mendel through his original research on plant on hybridization. அதாவது இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பிளான்ட்ல அவர் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்டான ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட்னால கிடைக்க பெற்றவைதான். ஜெனட்டிக்ஸ் லாஸ் ப்ரொபோஸ்ட் பை மெண்டல் ஆர் யூனிவர்சல் to most genes in microbes, plants and animals. அதாவது மெண்டல்னால ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட ஜெனட்டிக்ஸ் லா எல்லாமே யூனிவர்சல், உலகளாவியவை. மைக்ரோப்ஸா இருந்தாலும் சரி, பிளான்ஸா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, அந்த எல்லா உயிரினங்கள்லயும் இருக்கக்கூடிய ஜீன்ஸுக்கு பொருந்தக்கூடிய வகையில அவர் ப்ரொபோஸ் பண்ண ஜெனட்டிக்ஸ் லா இருந்துச்சு. மெண்டலியன் ஜெனட்டிக் கான்செப்ட்ஸ் ஆர் பேசிக் டு மாடர்ன் ஜெனட்டிக்ஸ். அதாவது மெண்டல் அவர்களால ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட ஜெனட்டிக் கான்செப்ட் தான் மற்ற நவீன மரபியலாளர்களுக்கு பேசிக்ஸா இருந்துச்சு. அதனாலதான் மெண்டல் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. He was born in peasant family in 1822 in Austria. இந்த பெசன்ட் அப்படின்னா என்னன்னா விவசாய குடும்பத்துல பிறந்தாருன்னு அர்த்தம். He worked as teacher. He passed his later life as an abbot. அபாட் அப்படிங்கிறது சமய மட தலைவராக இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. He died in 1884. Mendel was fond of gardening and fruit culture from his boyhood. அதாவது சின்ன வயசுலயே அவருக்கு கார்டனிங், ஃப்ரூட் கல்ச்சர் இது எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஃபாண்ட் அப்படிங்கிறது பிடித்தம். When he was working as teacher, he performed a series of experiment with pea plants in garden. அதாவது அவர் டீச்சரா ஒர்க் பண்ணும் போதே தோட்டத்துல பட்டாணி செடிகள்ல நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பிச்சாரு.
His work contains inheritance of characters in 22 varieties of garden peas. அதாவது அவரோட ஒர்க்கில் 22 வகையான தோட்ட பட்டாணிகள்ல கேரக்டர்ஸ் எப்படி பாரம்பரியமாகுது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாரு. His papers were published in 1866 and 1867 in the Proceeding of Natural History Society of Broun. அடுத்து அவரோட ஒர்க் எல்லாமே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி ஆஃப் ப்ரோன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜேர்னல்ல 1866 அண்ட் 1867ல பப்ளிஷ் ஆச்சு. தி ஒர்க் அவுட் ஆஃப் மெண்டல் ரிமைன்ட் அன்நோட்டிஸ்டு டு த வேர்ல்ட் ஃபார் 33 இயர்ஸ். அதாவது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட், அவரோட ஒர்க் எல்லாமே அன்நோட்டிஸ்டா இருந்துச்சு 33 இயர்ஸா. இன் 19th century, the principles of genetics worked out by Mendel were rediscovered by 3 botanists, namely Correns, De Vries and Tesmark. 19th centuryல மெண்டல்ஸோட ஒர்க்கு 3 பாட்டனிஸ்ட் மூலமா ரீடிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா கோரன்ஸ், டி விரிஸ் அண்ட் செர்மார்க். The unrecognized papers of Mendel were taken out from the grave and made known to scientific world. அதாவது கவனிக்கப்படாம இருந்த மெண்டலோட ஒர்க் எல்லாமே புதைகுழியிலிருந்து எடுக்கப்படுற மாதிரி தோண்டி எடுக்கப்பட்டு சயின்டிபிக் வேர்ல்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. When Mendel's work was recognized and appreciated, he was no more. அதாவது மெண்டல்ஸோட ஒர்க் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு பாராட்டப்படும் போது அவரு இல்ல. நெக்ஸ்ட், ரீசன் ஃபார் மெண்டல் சக்சஸ். Mendel did his work by collecting several varieties of garden pea, Pisum sativum, from salesmen and studied the differences among them. அதாவது தோட்டப்பட்டாணியோட அறிவியல் பெயர் பைசம் சட்டைவம். நிறைய தோட்டப்பட்டாணி செடிகளை சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து வாங்கி அந்த செடிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாரு. தென் he did hybridization experiments with these plants differing in certain characters. அடுத்து இந்த மாதிரி டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் கொண்ட பிளான்ட்ஸுக்கு இடையில ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய ஆரம்பிச்சாரு. The secret of Mendel's success laid in his wise character selection. அதாவது இவரோட எக்ஸ்பெரிமெண்டோட சக்சஸோட சீக்ரெட் எதை பொறுத்து இருந்துச்சுன்னா அவர் செலக்ட் பண்ண பிளான்ட்டோட கேரக்டரை பொறுத்து இருந்துச்சு. The following are the reason for the success of Mendel. இவரு என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, the flowers of pea plant are normally self-fertilized. இவர் செலக்ட் பண்ண அந்த தோட்டப்பட்டாணி தன்மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடியதா இருந்துச்சு. The pea plant shows a number of clear-cut contrasting character. டிஃபரெண்டான கேரக்டரை கொண்ட தாவரங்களா இருந்துச்சு. Third one, the hybrids of garden pea are perfectly fertile. Fertile அப்படின்னா வளமானது. ஜென்ரலா ஹைபிரிட்ஸ் எப்பவுமே ஸ்டெரைலா தான் இருக்கும். ஸ்டெரைல் அப்படின்னா மலட்டுத்தன்மை. ஸ்டெரைல் அப்படிங்கிறது மலட்டுத்தன்மையை குறிக்கும். ஆனா இந்த தோட்டப்பட்டாணி மூலமா உருவாக்கப்பட்ட ஹைபிரிட் ஃபெர்டைலா இருந்துச்சு, வளமுடையதா இருந்துச்சு. Fourth one, cross pollination is not very difficult in pea plant. ஜென்ரலா இது செல்ஃப் ஃபர்டிலைஸ்டா இருந்துச்சு. இன்கேஸ் கிராஸ் பாலினேஷன் தேவைப்பட்டாலுமே அது அவ்வளோ டிஃபிகல்ட்டா கிடையாது. நாட் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாரு. ஃபிஃப்த் ஒன், ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல். சிக்ஸ்த் ஒன், the genes for the 7 pairs of characters are located on the 7 separated homologous pair of chromosome. அதாவது 7 கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் எல்லாமே 7 செப்பரேட்டட் ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ல அமைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தது, மெனி பியூர் பிரீடிங் வெரைட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். பியூர் பிரீடிங் பிளான்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளான்ட் ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணாம நிறைய ஜென்ரேஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை பியூர் பிரீடிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, இட் இஸ் வெரி ஈஸி டு கல்டிவேட் த பீ பிளான்ட்ஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட். கல்டிவேட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், தே ஹேவ் எ ஷார்ட் growth பீரியட் அண்ட் ஷார்ட் லைஃப் சைக்கிள். 10th ஒன், Mendel studied
the inheritance of only one character at the time. This made the complex problem simple. அவரு தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு டைம்ல ஒரே ஒரு கேரக்டரை மட்டுமே எடுத்துக்கிட்டாரு. He maintained the statistical records of the result. அதாவது statistical record மெயின்டைன் பண்ணாரு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நியூமரிக்கல் ரேஷியோஸை டெரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்த டாபிக் கேரக்டர்ஸ் செலக்டட் பை மெண்டல். தோட்டப்பட்டாணியில மெண்டல் என்னென்ன கேரக்டரை செலக்ட் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தோட்டப்பட்டாணியில நமக்கு தெரியும் நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கும். Out of these contrasting character, Mendel selected only 7 characters. அவரு 7 கேரக்டரை மட்டும்தான் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு. அந்த 7 கேரக்டர்லயுமே பார்த்தோம்னா 2 வெரைட்டிஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கேரக்டர்லயும் 2 மாறுபட்ட பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெண்டல் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட 7 கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் சீடோட தோற்றம். விதையின் தோற்றம். அடுத்தது விதை இலையோட நிறம். காட்டிலிடன்ஸ் அப்படிங்கிறது விதை இலையோட நிறம். நெக்ஸ்ட் ஃபிளார்ஸோட கலர், மலரின் நிறம். ஃபோர்த் ஒன் கனியோட அமைப்பு. அடுத்தது கனி உரையோட கலர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஒன் ஸ்டெம்மோட பிளேஸ், அதாவது ஸ்டெம்ல மலர் எங்க இருக்கு, ஃபிளார் எங்க இருக்குது அப்படிங்கிறது தான் 6th கேரக்டர். அடுத்தது ஸ்டெம்மோட லென்த், இதுதான் 7th கேரக்டர். இப்போ இந்த ஒவ்வொரு கேரக்டர்லயுமே 2 ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, 2 வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒன்னு டாமினன்ட், இன்னொன்னு ரெசசிவ். டாமினன்ட் அப்படின்னா என்னன்னா ஓங்குதன்மை, டாமினன்ட். அடுத்தது ரெசசிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒடுங்குதன்மை. ஓகே, இப்போ ஒவ்வொரு கேரக்டர்லயும் எது டாமினன்ட் எது ரெசசிவ் அப்படின்னு பார்த்தோம்னா விதையோட அமைப்புல ரவுண்டா இருந்துச்சுன்னா டாமினன்ட், அதுவே ரிங்கிள்ட் அப்படின்னா சுருங்கி இருந்ததுன்னா ரெசசிவ். நெக்ஸ்ட் விதை இலையோட நிறம் எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா அது டாமினன்ட், ஓங்குதன்மை. அதுவே கிரீன் கலர்ல இருந்ததுன்னா ரெசசிவ், ஒடுங்குதன்மை. அடுத்தது ஃபிளாரோட கலர் ஒயிட் கலர்ல இருந்தா டாமினன்ட், வயலட் கலர்ல இருந்தா ரெசசிவ். அடுத்தது கனியோட அமைப்பு முழுமையா இருந்தா டாமினன்ட், அதுவே கன்ஸ்ட்ரிக்டட் சுருங்கி இருந்தா ரெசசிவ். அடுத்தது கனி உரையோட நிறம் எல்லோவா இருந்தா டாமினன்ட், கிரீனா இருந்தா ரெசசிவ். அடுத்தது ஸ்டெம்மோட பக்கவாட்டு பகுதியில ஃபிளார் இருந்துச்சுன்னா அது டாமினன்ட், ஏன்னா ஸ்டெம் வந்து growth ஆகும். ஆனா ஸ்டெம்மோட டாப்ல ஃபிளார் இருந்துச்சுன்னா அது ரெசசிவ், ஸ்டெம்மோட growth வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். 7th கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம்மோட லென்த் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா டாமினன்ட், அதாவது 6 to 7 feet இருந்தா. அதுவே ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அது ரெசசிவ். எக்ஸாம்பிளுக்கு 3/4 to 1 feet இருந்துச்சுன்னா அது ரெசசிவ் கேரக்டர். இந்த மாதிரி 7 கேரக்டர்ஸை தான் மெண்டல் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டார். நெக்ஸ்ட் டாபிக் லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட். The law of segregation is a law of inheritance, அதாவது பாரம்பரியமாதல் விதின்னு சொல்றோம். Law of inheritance of each pair of contrasting character proposed by Mendel 1866. Law of segregation அப்படிங்கிற லாவை ப்ரொபோஸ் பண்ணது மெண்டல் தான் 1866ல. According to this law, each organism formed of bundle of characters. Each character is controlled by pair of factor, that means gene. ஒவ்வொரு கேரக்டரும் pair of gene மூலமா கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஆனா gamete formation அப்போ the 2 factors of characters separate and enter different gametes. ஸோ இந்த லாவை அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேமெட்டுகளின் தூய தன்மை விதின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட். The crossing of 2 plants differing in one character is called monohybrid experiment. அதாவது ஒரு கேரக்டர்ல டிஃபரெண்டா இருக்கக்கூடிய 2 பிளான்ட்டை ஹைபிரிடைசேஷன் பண்றது, அதாவது கிராசிங் ஓவர் பண்றது தான் மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட். Mendel carried out monohybrid experiment on pea plants for all the 7 pair of
characters independently, and based on the result of monohybrid experiment, he formulated the law of segregation. அதாவது மெண்டல் அப்படிங்கிறவரு 7 pair of கேரக்டர்ஸையும் ஹைபிரிடைசேஷன் இண்டிபெண்டா பண்ணி அதன் மூலமா கிடைச்ச ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் லா ஆஃப் செக்ரிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணாரு. இப்போ மெண்டல் பீ பிளான்ட் அதாவது பைசம் சட்டைவமோட ஹைட் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டரை மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவரு 2 வகையான தாவரத்தை எடுத்துக்கிறாரு. ஒன்று நெட்டை தாவரம். நெக்ஸ்ட் மெண்டல் தன்னோட மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 2 வகையான தாவரத்தை எடுத்துக்கிட்டாரு. ஒன்று நெட்டை தாவரம், அதாவது கேபிட்டல் டி 2 வகையான ஓங்குதன்மை கொண்ட கேமெட்டுகளை கொண்ட நெட்டை தாவரம். இன்னொன்னு குட்டை தாவரம், அதாவது ஸ்மால் டி. இந்த 2 வகையான தாவரத்தையும் நாம பெற்றோர் தாவரமா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த 2 தாவரத்துக்கு நடுவுல ஹைபிரிடைசேஷன் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய F1 ஜென்ரேஷன், அதாவது முதல் மகவு சந்ததி என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ கிராஸ் மேட்ச் பண்ணும்போது கலப்புருத்தம் செய்யும் பொழுது கேபிட்டல் டி ஸ்மால் டி, அடுத்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி, நெக்ஸ்டும் கேபிட்டல் டி ஸ்மால் டி, அடுத்ததும் கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ நமக்கு முதல் மகவு சந்ததியில் கிடைக்கக்கூடிய எல்லா தாவரங்களுமே நெட்டை தாவரமா இருக்குது. அதாவது ஓங்குதன்மை கொண்ட ஒரு கேமெட் இருந்தாலுமே நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட்டை தாவரம்னு தான் சொல்லுவோம். அப்போ 4 தாவரமுமே 100% என்னவா கிடைக்குது அப்படின்னா நெட்டை தாவரமா கிடைக்குது. ஆனா இந்த நெட்டை தாவரத்தை நம்ம ஓங்குதன்மை கொண்ட நெட்டை தாவரம்னு சொல்ல மாட்டோம், கலப்புயிரி நெட்டை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த F1 ஜென்ரேஷன்ல கிடைச்ச ஹைபிரிட் டால் பிளான்ட்டை கலப்புயிரி நெட்டை தாவரத்தை மறுபடியும் அந்த தாவரங்களுக்கு இடையில ஹைபிரிடைசேஷன் செய்யும் பொழுது கலப்புருத்தம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய சந்ததி தான் F2 ஜென்ரேஷன், 2ஆம் மகவு சந்ததின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா ரெண்டுமே கேபிட்டல் டி. அப்போ பியூர் டால் பிளான்ட், அடுத்தது ஹைபிரிட் டால் பிளான்ட், நெக்ஸ்ட் ஹைபிரிட் டால் பிளான்ட், அடுத்தது பியூர் டுவார்ஃப் பிளான்ட், அதாவது குட்டை தாவரம். இப்போ இதுல நாம 2 வகையா சொல்லணும். ஃபீனோடைபிக் ரேசியோ எப்படி இருக்கு, ஜீனோடைபிக் ரேசியோ எப்படி இருக்கு. ஃபீனோடைபிக் அப்படின்னா புறத்தோற்ற வகையும், ஜீனோடைபிக் அப்படின்னா மரபணு வகையம். அதாவது இந்த தாவரத்துல 4 தாவரத்துல 3 தாவரம் பார்க்கறதுக்கு நெட்டை தாவரம் மாதிரி தெரியும். இந்த 3மே நெட்டை தாவரம் தான். ஆனா இது மட்டும்தான் ஹோமோசைகஸ் நெட்டை தாவரம்னு சொல்லுவோம். ஒத்த பண்பிணைவு கொண்ட ஓங்கு பண்பினை கொண்ட தாவரம்னு சொல்லுவோம். இது ஹைபிரிட் டால் பிளான்ட். ஆனா பார்க்கறதுக்கு 3மே நெட்டை தாவரம் தான். அப்போ 3 நெட்டை தாவரம், ஒரு குட்டை தாவரம். இதுதான் ஃபீனோடைபிக் ரேசியோ. ஆனா ஜீனோடைபிக் ரேசியோ படி பார்த்தோம் அப்படின்னா பியூர் டால் பிளான்ட் 1, அதுவே ஹைபிரிட் டால் பிளான்ட் 2, பியூர் டுவார்ஃப் பிளான்ட் 1. அப்போ 1:2:1 அப்படிங்கிறது தான் இதனோட ஜீனோடைபிக் ரேசியோ. அதாவது மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபீனோடைபிக் ரேசியோ 3:1, மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஜீனோடைபிக் ரேசியோ 1:2:1. இதை பெர்சன்டேஜ் வைஸ்லையும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 25% பியூர் டால் பிளான்ட், அடுத்தது ஹைபிரிட் டால் பிளான்ட் 50%, பியூர் டுவார்ஃப் பிளான்ட் குட்டை தாவரம் 25%. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபீனோடைபிக் ரேசியோ கேட்டாலும் சொல்லணும், ஜீனோடைபிக் ரேசியோ கேட்டாலும் சொல்லணும், பெர்சன்டேஜ் வைஸ் கேட்டாலும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோ சார்ட்ல பார்த்த அதே கான்செப்டை இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். மெண்டல் செலக்டட் two pea plant, one with tall stem and another one is dwarf or short stem. அதாவது ஒரு பிளான்ட் டால் ஸ்டெம் இருக்கிறதாவும் இன்னொரு பிளான்ட் ஷார்ட் ஸ்டெம் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டாரு.
These plants were considered as parental plant. நம்ம அங்கேயே சொன்னோம், இந்த 2 பிளான்ட்டையும் நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்? parental plant-ஆ கன்சிடர் பண்றோம். And were pure breeding. இந்த ரெண்டுமே எப்படி இருந்துச்சுன்னா pure breeding-ஆ இருந்துச்சு. Pure அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. Pure plant is one that breeds true in respect of a particular character for a number of generation. அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லயும் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை தான் நம்ம பியூர் பிளான்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் த பியூர் breed tall and dwarf plants were treated as parent. அதாவது பியூர் டால் பிளான்ட்டையும் பியூர் dwarf பிளான்ட்டையும் தான் நாம பேரண்ட் பிளான்ட்டா கன்சிடர் பண்றோம். அண்ட் were crossed, ஹைபிரிடைசேஷனுக்கு உட்படுத்தப்படுது. சீட்ஸ் were collected from this plant. பிளான்ட்ல இருந்து அந்த சீடை கலெக்ட் பண்றாங்க. These seeds were sown and a group of plants were raised. அதிலிருந்து plants உருவாகும் போது these plants constitute the first filial generation or F1. இதைத்தான் நாம முதல் மகவு சந்ததி or F1 ஜென்ரேஷன் சொல்றோம். அந்த F1 ஜென்ரேஷன்ல எல்லா F1 பிளான்ட்டுமே எப்படி இருந்துச்சுன்னா டாலா இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா கலப்புயிரி நெட்டையா இருந்துச்சு. கேபிட்டல் டி ஸ்மால் டி இப்படி இருந்துச்சு. அடுத்தது தி F1 பிளான்ஸ் வேர் இன்பிரீட். அந்த F1 பிளான்ஸ் மறுபடியும் தனக்குள்ள என்ன பண்ணப்பட்டுச்சு? கலப்புறுத்தம் செய்யப்பட்டுச்சு. இதன் மூலமா கிடைக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? F2 ஜென்ரேஷன், இரண்டாம் மகவு சந்ததின்னு சொல்றோம். இந்த F2 ஜென்ரேஷன்ல 2 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் நமக்கு கிடைச்சது. ஒன்னு டால், இன்னொன்னு டுவார்ஃப். மெண்டல் தன்னோட மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது F2 ஜென்ரேஷன்ல மொத்தமா 1064 பிளான்ட் கிடைச்சது. அதுல டால் பிளான்ட் 787 ஆகவும் டுவார்ஃப் பிளான்ட் வந்து 277 ஆகவும் இருந்துச்சு. அதாவது 75% ஆஃப் பிளான்ட் வந்து டால் பிளான்ட் ஆகவும் 25% வந்து டுவார்ஃப் பிளான்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் த பியூர் டால் parent has 2 dominant gene for height and the represented as capital T. அதாவது பியூர் டால் பேரண்ட் 2 ஜீனுமே டாமினன்ட் ஜீனா தான் இருக்கும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்படும் அப்படின்னா கேபிட்டல் டி. அதே மாதிரி பியூர் டுவார்ஃப் பேரண்ட் ஹேஸ் 2 ரெசசிவ் ஜீன்ஸ் இருக்கும் அதுல அண்ட் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் ஸ்மால் டி. அதுவே when these 2 plants are crossed, the gamete carrying T gene fuses with gamete carrying small t gene. capital T gene இருக்கக்கூடிய parent பிளான்ட்டையும் small t gene இருக்கக்கூடிய parent பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், the resulting F1 plant was எந்த மாதிரி கேமெட்டை கொண்டிருக்கும் அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதுதான் ஹைபிரிட் நெட்டை தாவரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைபிரிட் நெட்டை தாவரத்துல கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிறதுல இதுல இந்த கேபிட்டல் டி என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் டீயை மாஸ்க் பண்ணிடுது, மறைச்சிருது, சப்ரஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹென்ஸ் ஆல் த F1 பிளான்ஸ் ஆர் டால். நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு செக்கர் போர்ட் ஆர் புன்னட் ஸ்கொயர். அதாவது மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ரெஜினால்ட் சி புன்னட் அப்படிங்கிறவரு செக்கர் போர்டு மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரெஜினால்ட் சி புன்னட் அப்படிங்கிறவரு செக்கர் போர்டு மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனால இதை நம்ம புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இது டால் பேரண்ட் பிளான்ட், இது டுவார்ஃப் பேரண்ட் பிளான்ட். ரெண்டையும் கிராஸ் மேட்ச் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது F1 ஜென்ரேஷன் ஹைபிரிட் டால் பிளான்ட். இந்த ஹைபிரிட் டால் பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேமெட்டை செக்கர் போர்டில் பிரிச்சிடுறாரு. கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு, அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டீயை நம்ம பாக்ஸில் கிராஸ் மேட்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு பியூர் டால் பிளான்ட்டு, நெக்ஸ்ட் ஹைபிரிட் டால் பிளான்ட், அடுத்தது அதே மாதிரி பியூர் டால் பிளான்ட்டு, அடுத்தது ஹைபிரிட் டால் பிளான்ட். அப்போ நமக்கு அந்த மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச அதே ரிசல்ட்டு ஃபீனோடைபிக் ரேசியோ 3:1 ஆகவும் ஜீனோடைபிக் ரேசியோ 1:2:1 ஆகவும் கிடைக்குது. இதை ரெஜினால்ட் சி புன்னட் அப்படிங்கிறவரு செக்கர் போர்டு மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் அல்லீல் ஆர் அல்லீலோமார்ப்ஸ். அதாவது அல்லீல் மற்றும் அல்லீலின் புறத்தோற்றங்கள். அல்லீல் அப்படின்னா என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன். மரபணுவின் வேறுபட்ட வடிவங்களை நம்ம அல்லீல்னு சொல்லுவோம்.
A pair of genes controlling the same character and located at the same locus in the homologous chromosome is known as alleles or allelomorphs. அதாவது ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேர் ஆஃப் ஜீன்ஸ் ஒரே லோகஸ்ல ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல அமைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நம்ம அல்லீல்ஸ் ஆர் அல்லீலோமார்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச ஹைபிரிட் டால் பிளான்ட். அதாவது ஹைபிரிட் டால் பிளான்ட்ல ஒன்று நெட்டை பண்பை குறிக்கக்கூடியது, இன்னொன்று குட்டை பண்பை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரே குரோமோசோம்ல இந்த ரெண்டு மாறுபட்ட வடிவங்களை கொண்ட ஜீன் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அல்லீல்ஸ் ஆர் அல்லீலோமார்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதாவது டி இஸ் அல்லீலிக் டு கேபிட்டல் டி இஸ் அல்லீலிக் டு ஸ்மால் டி. அதே மாதிரி இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹோமோசைகஸ் அல்லீல்ஸ் அப்படிங்கிறது இந்த டயக்ராம்ல டாமினன்ட் ஜீன் ரெண்டுமே ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல இருக்குது, இங்க ரெசசிவ் ஜீன் ரெண்டுமே ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல இருக்கு. இங்க ஒரு டாமினன்ட் ஜீனும் ஒரு ரெசசிவ் ஜீனும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு டாமினன்ட் ஜீனும் ஒரு ரெசசிவ் ஜீனும் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல இருக்குது. இந்த டைப்புக்கு பேரு ஹெட்ரோசைகஸ் அல்லீல்ஸ்னு சொல்லுவோம். இது ஹோமோசைகஸ் அல்லீல்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஹோமோசைகோட். ஹோமோ அப்படின்னா சிமிலர், சைகஸ்னா பேர். Homozygote is an individual carrying identical genes for particular character. ஒரு பர்டிகுலர் கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகோட்னு சொல்லுவோம். This genotype is called homozygous genotype and the organism is called homozygous organism. இந்த மாதிரி ஜீனோடைப்பை நம்ம ஹோமோசைகஸ் ஜீனோடைப்னு சொல்லுவோம். இந்த ஜீனோடைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை ஹோமோசைகஸ் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஹோமோசைகோட் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் கேமெட். அதில் ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய கேமெட்டு ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கும். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமெட்டை மட்டும்தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். தே ஆல்வேஸ் பிரீட் ட்ரூ, அதாவது இது எப்பவுமே ட்ரூ பிரீடா இருக்கும். வென் போத் ஜீன்ஸ் ஆஃப் ஹோமோசைகோட் ஆர் டாமினன்ட், அப்போ அந்த ஜீன்ஸ் ரெண்டுமே ஓங்குதன்மையை குறிக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அந்த ஜீனோடைப்பை ஹோமோசைகஸ் டாமினன்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பியூர் டால் பிளான்ட்டை நம்ம கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். இது பியூர் பிரீட். இது ஹோமோசைகோட் பிளான்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். வென் போத் ஜீன்ஸ் ஆர் ஹோமோசைகோட் ஆர் ரெசசிவா இருந்துச்சுன்னா இந்த ஜீனோடைப்பை ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஜீனோடைப்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் குட்டை தாவரம், டுவார்ஃப் பேரண்ட் பிளான்ட், ஸ்மால் டி. அடுத்த டாபிக் ஹெட்டிரோசைகோட். ஹெட்டிரோ அப்படின்னா டிஸ்சிமிலர், சைகஸ் அப்படிங்கிறது பேர். Heterozygote is an organism carrying non-identical genes for a particular character. ஒரு பர்டிகுலர் கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் நான் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா அதை நாம ஹெட்டிரோசைகோட்னு சொல்லுவோம். This genotype is called heterozygous genotype and the individual is called heterozygous organism. Heterozygote produce two types of gamete. அதே மாதிரி ஹோமோசைகஸ் எப்பவுமே ட்ரூ பிரீடா இருக்கும். இந்த ஹெட்ரோசைகோட் எப்பவுமே நெவர் பிரீட் ட்ரூ பிரீடா இருக்க வாய்ப்பில்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா மெண்டல்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ல F1 பிளான்ட்ல கிடைக்கக்கூடிய ஹைபிரிட் டால் பிளான்ட் அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். இதுல இருக்கக்கூடிய கேமெட் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கு, நான் ஐடென்டிக்கலா இருக்கு. அப்போ இது ஹெட்ரோசைகோட் ஜீனோடைப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நாம இப்போ இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெனடிக்ஸ்னா என்ன, மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ், மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட், அல்லீல்ஸ், ஹோமோசைகோட், ஹெட்ரோசைகோட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது சம்பந்தமான 1 மார்க்ஸுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 மார்க். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் மெண்டல்ஸ் லா? மெண்டல்ஸோட லால டிஃப்ரெண்டா இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி. இது நாம படிச்சோம் மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல. கேமெட் செப்பரேட் ஆகும் பொழுது அந்த கேரக்டர் தனியா என்ட்ராகும் ஒவ்வொரு கேமெட்லயும் அப்படிங்கிறது நம்ம படிச்சோம். அடுத்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இதுவும் மெண்டல்ஸோட லா தான். அடுத்து தேர்ட் ஒன் லா ஆஃப் டாமினன்ஸ். டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னாவே கேபிட்டல் டி நெட்டை தாவரம். அப்ப இதுவும் மெண்டல்ஸோட லா தான். அப்போ
லா ஆஃப் ஜீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தான் இதனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இன் எ மோனோஹைபிரிட் கிராஸ் பிட்வீன் டூ ஹெட்ரோசைகஸ் பீ பிளான்ட். ஹெட்ரோசைகஸ் பீ பிளான்ட் அப்படின்னாவே கேபிட்டல் டி ஸ்மால் டி. What percentage of F2 generation will be homozygous dominant capital T capital T? இப்போ நம்ம மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹெட்ரோசைகஸ் பிளான்ட் ரெண்டை கிராஸ் மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜ் சொல்லியாச்சு. கேபிட்டல் டி 25% கிடைக்கும். ஹைபிரிட் டால் பிளான்ட் 50% கிடைக்கும். அடுத்தது ஸ்மால் டி பியூர் டுவார்ஃப் பிளான்ட் 25% கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டின் என்ன, ஹோமோசைகஸ் டாமினன்ட் கேபிட்டல் டி. அப்போ 25% அப்படிங்கிறது இதனோட ஆன்சர். தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். மெண்டல்ஸ் மோனோஹைபிரிட் கிராஸ் பிட்வீன் டூ ஹெட்ரோசைகஸ் பீ பிளான்ட் கேபிட்டல் ஏ ரிசல்டட் இன் ஃபீனோடைபிக் ரேசியோ. அதாவது நம்ம மோனோஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி படித்தோம். இங்கே லெட்டர்ஸ் மட்டும் மாறுது. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இன்ட்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இப்போ இதனோட ஃபீனோடைபிக் ரேசியோ நம்ம என்ன படித்தோம், 3:1. அதுவே ஜீனோடைபிக் ரேசியோனா 1:2:1. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஒன் ஆஃப் த ட்ரேட்ஸ் மெண்டல் ஸ்டடீட் இன் பீ பிளான்ட். பீ பிளான்ட்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன படித்தோம், பைசம் சட்டைவம். இப்போ பைசம் சட்டைவமோட எந்த கேரக்டர் மெண்டல்ஸ் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கல? ஃபர்ஸ்ட் சீடு கலர் எடுத்துக்கிட்டார். ஓகே, அடுத்தது பாட் ஷேப்பும் எடுத்துக்கிட்டாரு. ஃப்ளார் கலரும் எடுத்துக்கிட்டாரு. லீவ் ஷேப் தான் அவரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்காத கேரக்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லெட் டு த அண்டர்ஸ்டாண்டிங் தட் ட்ரைட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை பேர் ஆஃப் அல்லீல்ஸ். வாட் டஸ் த டேர்ம் அல்லீல் ரெஃபர் டு? அல்லீல் அதர்வைஸ் நாம என்னன்னு படித்தோம், அல்லீலோமார்ப்ஸ்னும் படித்தோம். இப்போ அல்லீல்ஸ் ஆர் அல்லீலோமார்ப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே என்ன டெஃபினேஷன் சொன்னோம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீனுன்னு சொன்னோம். அப்போ செகண்ட் தான் இதுக்கான ஆன்சர். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் அப்படிங்கிறது தான் இதனோட ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 4th யூனிட் ஜெனடிக்ஸோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.